ஹை பிசிபிலாபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கான பவுடர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டிஸ் ஆஃப் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, அதுக்கப்புறம் கசகசா, இது எல்லாமே நான் எல்லாம் 2 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 4 மிளகு, அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே எடுத்துக்கணும். அப்புறம் இந்த மிளகாவும் ஈக்குவல் குவான்டிட்டி, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்தோன்னா அதே அளவுக்கு மிளகாவும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பட்டை, அதுக்கப்புறம் அந்த பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் கிராம்பு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு வறுக்க போகிறோம். தனித்தனியாக வறுத்துண்டா ரொம்ப நல்லது. ஆனால் நான் எல்லாத்தையும் ஒன்றாவே வறுக்க போகிறேன். ஸோ எல்லா சாமானியும் வெறும் வானலியில் எண்ணெய் கொட்டி வதக்க வேண்டாம். வெறும் வானலியில் இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் இப்போது, அவ்வளோதான். ஸோ இந்த பிசிபெலாபாத் பவுட்ரு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டேன். இந்த பவுட்ரு இருந்தால் ரெடி பண்ணி வச்சிட்டோனாலே சாதம் கலக்கிறது அவ்வளோ ஈஸி. சட்டுன்னு சாதம் வச்சுட்டாலே போகிறோம், அவ்வளோதான், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் வெறும் வானலியில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ரெட்டாக ஆகிற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. தேங்காய் கொப்பரை தேங்காய் இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் என்கிட்ட நார்மல் தேங்காய் இருந்தது, அதனால நான் நார்மல் தேங்காய் வதக்க ஆரம்பிப்பேன். ஸோ இப்போ இந்த மிளகா மற்றதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இந்த காஞ்ச மிளகாவை மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் புறக்க ஏறும்ல, அதனால கொஞ்சமாக எண்ணெய் குத்தின்ட்டு காஞ்ச மிளகா நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு தான் காஞ்ச மிளகா வதக்கணும். இல்லை ஹை ஃப்ளேம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மிளகா டக்குன்னு தீஞ்சு போய்டும், கலர் மாறிடும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இதோ இப்போ தேங்காய் நல்லா வதக்கின்னு இருக்கேன். இது தேங்காவை திருகிட்டே வதக்கினா இன்னும் நல்லாவே ட்ரை ரோஸ்ட் ஆகும். ஆனால் நான் கட் பண்ணி தான் வதக்குறேன். இது நல்ல ரெட்டிஷாக, ஏன்னா அதோட இதெல்லாம் ஈரத்தன்மை எதுவுமே இல்லாமல் போகணுங்கிறதுக்காக தான் நல்லா நம்ம இதை வதக்கிட்டோம். ஸோ இப்போ வதக்கின சாமான எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு பவுடராக நல்ல ஒரு பவுடராக அரைச்சிக்கணும். நல்ல ஸ்மூத் பவுடராக அரைச்சிட்டுணும், அவ்வளோதான். ஸோ காய்கறி என்னெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன்னா, கத்திரிக்காய், வெண்டைக்காய், குடமிளகா, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, அப்புறம் காலிஃப்ளவர், பட்டாணி, என்ன காய்கறி இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நாட்டு காய்கறி எப்போவுமே பிசிபெலாபாத் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வானலியில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டுருக்கேன். அதோடைய முந்திரி பருப்பும் தாளிச்சுட்டுருக்கேன் வாசனைக்காக. முந்திரி பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. ஸோ தாளித்து நல்லா வதக்கின்னு இருக்கேன். ஸோ இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டேன். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிண்டாச்சு. ஸோ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. என்கிட்ட இருக்கிற காய்கறி என்னெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேனோ அது எல்லாத்தையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த எண்ணெய் கோட்டார அளவு, எல்லா காய்கறியிலும் எண்ணெய் கோட்டார அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். போகிறோம் நல்லா அந்த எண்ணெய் ஃபுல்லாக காய்கறியில் எல்லாத்துலேயும் கோட்டாகணும். காய்கறி வேகணும் இப்போது. ஏன்னா நான் இந்த ஸ்டேஜில் உப்பு எதுவுமே போட மாட்டேன். இந்த காய்கறி எண்ணெயில் கோட்டை ஆனதுக்கப்புறம் இது நம்ம வேக வைக்க போகிறோம், அவ்வளோதான். நல்லா கொஞ்சமாக ஜலம் கொட்டி இது காய்கறி நல்லா வேகணும். ஏன்னா இப்போ புளிஜலம் கொட்டிட்டோம் அப்படின்னா காய்கறி வேகாமல் போயிடும். அதனால் நான் வெறுமை நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி இது பண்ண போகிறேன். மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன் நடுவில். ஓகே, மஞ்சப்பொடி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா தண்ணி கொட்டி ஒரு கிளறிட்டு அவ்வளோதான். இது காய்கறி வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இது ஒரு மூடி போட்டு நல்லா இந்த காய்கறியெல்லாம் வேக வச்சிடலாம். ஸோ காய்கறி நல்லா வெந்துடுது. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், புளிஜலம் கரைச்சி வச்சுட்டுருக்கேன். அந்த புளிஜலத்தை ஆட் பண்ணிவிட்டேன். ஒரே ஒரு ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிசிபெலாபாத்துக்கு வெல்லம் ஆட் பண்ணோம் இந்த ஸ்டேஜில் அப்படின்னா. ஸோ இப்போது புளிஜலம் கொட்டியாச்சு, காய்கறியும் நல்லா வெந்துடுது. ஸோ இது நல்லா கொதிக்கணும். இந்த புளிஜலம் கொதித்து பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். இப்போ தான் நம்மளோட மெயின் மாஸ்டர் வராரு. நான் சாதமும் துவரம்பருப்பும் தனியாக வேக வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் இது பருப்பு, துவரம்பருப்பு போட்டு தனியாக வேக வச்சுருக்கேன். புளிஜலம் நல்லா கொதிச்சோன்னே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த சாதம் இருக்குல்ல, இந்த சாதத்தெல்லாம் நம்ம தனியாக வேக வச்சுருக்கோம்ல, இந்த சாதத்தை இந்த புளிஜலத்தோடு ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நான் உப்பே போடுறேன். நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எதுக்குமே உப்பு போடல. இப்போ இந்த ஸ்டேஜில் சாதம், அந்த குழம்பு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக உப்பு போட்டாச்சு. ஸோ நம்ம பிசிபெலாபாத் பவுடர் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம்ல, இவர் தான் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. ஸோ இந்த
பவுடரை வந்து அப்படியே ஆட் பண்ணோன்னா அங்கங்கே திட்டாக நின்றுடும். அதனால் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹாட் வாட்டர் எடுத்துட்டு இந்த பவுடர் ஒரு 4 ஸ்பூன் என்னோடய ரைஸ் குவான்டிட்டிக்கு தேவைப்பட்டது. அதனால் அதை போட்டுன்ட்டு ஜலத்தை விட்டு நல்லா வந்து அந்த பவுடரை கரைச்சின்ட்டேன். நல்லா கரைச்சின்ட்டு இப்போது ஃபுல் நல்லா மிக்ஸ், நல்லா அந்த கட்டிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கங்கே அப்புறம் சாதத்தில் கட்டியாக சாப்பிடும்போது வந்துன்னா நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஜலத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம சாதத்தோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிடுது. முக்கால்வாசி இது முடிஞ்சிடுறதுனாலே நம்ம ரைஸ் மேக்ஸிமம் ரெடி பண்ணிட்டோம்னு அர்த்தம். அவ்வளோதான். அதோ இப்போ இதை வந்து கொட்டிடுறேன். ஆல்ரெடி இது வந்து நல்லா வறுத்து அரைச்சதுனால இது கொட்டினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் அந்த பவுடரே அரைச்சிருக்கோம். ஸோ கொட்டியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த மசாலா வந்து இந்த சாதத்தில் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. நல்லா அந்த புளிஜலம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். புளிஜலமாக கொதிச்சாச்சு. சாதம் போட்டு நல்லா கொதிக்கணும்ல, அது எல்லாம் சேர்ந்து வர்றதுக்கு. இப்போ எல்லாம் சேர்ந்து வந்துடுது. அது மேலே நான் கொத்தமல்லி தூவிட்டேன். கொத்தமல்லி தூவி நல்லா ஒரு மிக்ஸ் நல்லா கொடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நெய் ஆட் பண்ணுறேன். அடாடா, நெய் இந்த பிசிபெலாபாத்துக்கு போட்டால் அப்பா அந்த வாசனை கடைசி நேரத்தில் ஆட் பண்ணுறோன்னா என்ன சொல்கிறது இந்த சாதத்தை அப்படின்னு எனக்கு வந்து வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த ஜென்மத்தில் நான் உன்னை சாப்பிட்றதுக்கு நான் என்ன தவம் செய்தேனோ கிருஷ்ணா அப்படின்னு பாடணும்னு ஆசையாக இருக்கும். அவ்வளோ அருமையாக, அவ்வளோ கம்மன் வாசனை. இந்த பிசிபெலாபாத் பவுட்ரு வந்து அவ்வளோ கம்மன் வாசனை இந்த சாம்பார் சாதத்துக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கடைசியில் நெய் விட்டு நல்லா வந்து ஒரு நல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சிடணும். மூடிட்டு அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இறுகிடும். இன்னும் கொஞ்சம் வேணும்னா அப்போ நீங்கள் ஹாட் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டாட்டா.